அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆதிச்சுடன். நம்ம ஆதிரையில இன்றைக்கு கிருஷ்ணரின் திருவுருவ சிலைகள் கொண்டு வந்திருக்கேன். நிறைய கிருஷ்ணர் எடுத்துட்டு வந்திருக்கேன். ஒரு 7-8 விதமான டிசைன்ல நம்ம கொண்டு வந்திருக்கோம். ஒன்னொன்னா பார்க்கலாம். இது நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 8 இன்ச்சஸ்ல நல்ல ஒரு கிராண்டான ஒரு திருவுருவ சிலை. கோபால கிருஷ்ணர் என்று சொல்லும் போது பின்பகுதியில நீங்க பாத்தீங்கன்னா பசுவோடு இருப்பார். ரொம்ப கியூட்டா இருக்கும் அந்த சிலையை நீங்க பார்க்கலாம். கீழே ஒரு பீடம், அதற்கு மேல நின்ற கோலத்தில் புல்லாங்குழலோடு கிருஷ்ணர் இருக்காரு. சோ அடுத்தது நீங்க பாத்தீங்கன்னா குழல் கிருஷ்ணா, அதாவது கீழே ஒரு பீடத்திற்கு மீது நின்ற கோலத்தில் புல்லாங்குழலோடு ஒரு அழகான ஒரு திருவுருவம். இது ஒரு 7 இன்ச்சஸ் இருக்கும். அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா கற்பக விருட்சத்தோடு இருக்கக்கூடிய கிருஷ்ணரின் திருவுருவம். சோ இதுவுமே ரொம்ப கிராண்டான ஒரு பீஸ் தான். 6 இன்ச்சஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா கீழே அழகா பசுவோடு இருக்கக்கூடிய கிருஷ்ணரின் திருவுருவம். பின்பகுதியில நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப அழகான ஒரு கற்பக விருட்சம் இருக்கும். சோ மற்றபடி நீங்க பாத்தீங்கன்னா குட்டி குட்டி சிலைகளும் நம்ம கிட்ட இருக்குங்க. 3 இன்ச்சஸ்ல நீங்க பார்க்கலாம். ரொம்ப அழகா இந்த மாதிரி கியூட்டா இருக்கும். அடுத்தது நீங்க பாத்தீங்கன்னா பேபி கிருஷ்ணா, ஒரு அழகான ஒரு கரங்களில் அழகா கிருஷ்ணர் அமர்ந்து வெண்ணெய் உண்பது போன்ற ஒரு காட்சி. அடுத்தது நீங்க பாத்தீங்கன்னா இந்த பேபி கிருஷ்ணா, அதாவது தவழ்ந்த கோலத்தில் கிருஷ்ணர் அழகா போற மாதிரி கைகளில் லட்டு ஏந்தி, இதுவுமே ரொம்ப கியூட்டா இருக்கும். அடுத்தது நீங்க பாத்தீங்கன்னா வெண்ணெய் உண்பது போல ஒரு அழகான சிலை. இதுவுமே கியூட்டான ஒரு சிலை தான். இதுவுமே அதே மாதிரி தான், கொஞ்சம் வேற டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ல இருக்கும். இது எல்லாமே இப்ப நம்ம கிட்ட ரெடி ஸ்டாக் அவைலபிளா இருக்குங்க. பொதுவாகவே கிருஷ்ணர் அப்படின்னு சொல்லும் போது நிறைய பேரோட ஃபேவரட் காட்டா இருக்கும். இது நிறைய பேர் ஒரு மங்கள சின்னமா நம்ம வீட்டுல ஹால்ல கூட வைப்பாங்க. மத்தவங்களுக்கு கிஃப்டா கொடுக்கும்போது கிருஷ்ணரின் திருவுருவம் கொடுப்பது மிக மிக சிறப்பான ஒரு மங்களமான ஒரு செயல்னு சொல்லுவாங்க. சோ யாருக்கெல்லாம் கிருஷ்ணர் சிலை ரொம்ப பிடிச்சிருக்கோ கண்டிப்பா மறக்காம நம்மளுடைய புலனத்திற்கு வாங்க. புலனம் எண்கள் என்னோட பயோல கொடுத்திருக்கேன். நன்றி.